எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் வளர்ச்சி மனப்பான்மையை வளர்க்க யுக்திகள். சில தினங்களுக்கு முன்னாடி ஃபிக்ஸ்டு மைண்ட் செட் வர்சஸ் growth மைண்ட் செட் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இன்னைக்கு அந்த growth மைண்ட் செட்டை வளர்க்கறதுக்கான சில யுக்திகளை பார்க்கலாம். ஒரு 10 பாயிண்ட் பார்க்கலாம், எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கலாம், கொஞ்சம் ஈஸியாக புரியறதுக்காக. நான் இது பார்த்து தான் படிக்கணும், ஒன்று ஒன்றா பார்த்து சொல்கிறேன். ஒன்று, எம்ப்ரேஸ் சேலஞ்சஸ். அதாவது வரக்கூடிய வாழ்க்கையில் வரக்கூடிய சோதனைகள்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்து ஏற்றுக்கொள்ளுங்க, வர வைங்க, வர விடுங்க. இதுக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் வந்து பப்ளிக் ஸ்பீக்கிங். அப்படின்னா என்னென்னா, உங்களுக்கு மேடை ஏறி பேசுறது பயம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பொதுவாக ஃபிக்ஸ்டு மைண்ட் செட்டில் இருக்கவங்க என்ன பண்ணோம், நமக்கு அது வராது, விட்டுருவாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணணும், நமக்கு வரல, என்ன பண்ணலாம்? டைரக்டாக மேடையில் ஏறி பேசுறத ஃபர்ஸ்ட் தவிர்க்கிறது நல்லது. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 5-6 பேருக்கு முன்னாடி பேசுறது, என்ன இருந்தாலும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா, நம்ம ஏதாவது தப்பு பண்ணால் அவங்க திருத்துவாங்க. இந்த 5 பேர் 10 பேருக்கு இடையில பேசுறதுக்கு ஒரு தைரியம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் வந்து அதோட கொஞ்சம் ஒரு பெரிய க்ரௌடு கிட்ட நம்ம பேச முடியும். அதுக்கப்புறம் நாளடைவில் நம்ம மேடையில் ஏறி பேசுறதுக்கான தைரியம் வந்துடும். ஸோ எம்ப்ரேஸ் சேலஞ்சஸ். ரெண்டாவது பாயிண்ட், செட் ஃபெயிலியர் ஆஸ் அ லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி. தோக்குறத வந்து நீங்க அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கான ஒரு டூலா வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஸ்கூல்ல படிக்கும் போது ஒரு பேப்பர்ல ஃபெயில் ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்க செக் பண்ண வேண்டியது என்னன்னா, ஏன் ஃபெயில் ஆனோம், எந்த சப்ஜெக்ட்ல வீக்கா இருக்கோம், அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், டியூஷனுக்கு போகலாமா, யூடியூப்லேயே இது நல்லா சொல்லிக் கொடுக்குறத பார்க்கலாமா, இந்த மாதிரி யோசிக்கிறது. இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். சில தினங்களுக்கு முன்னாடி என் குழந்தையோட ஸ்கூலில் ஓப்பன் டேக்கு போயிருந்தேன். இவன் மேக்ஸ் கொஸ்டின் பேப்பரை வச்சுக்கிட்டு அவங்க சார் வந்து ஒரு அனலைஸ் பண்ணுறாரு. ரொம்ப பிடிச்சிருந்தது அவரோட அது வே, அவர் எப்படி அணுகிறாருன்னு. அப்போ கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்கும்னா, 1 மார்க் கொஸ்டின் இவ்வளோ இருக்கும், 2 மார்க் கொஸ்டின் இவ்வளோ இருக்கும், 5 மார்க் கொஸ்டின் இவ்வளோ இருக்கும், 10 மார்க் கொஸ்டின் இவ்வளோ இருக்கும். அப்போ அவர் அனலைஸ் பண்ணி என்ன சொன்னார்னா, நீ 5 மார்க் ஃபுல்லாக அட்டன் பண்ணுற நல்லா வாங்குற, 10 மார்க் அட்டன் பண்ணுற நல்லா வாங்குற, இந்த 1 மார்க்கும் 2 மார்க்கில் தான் நீ கோட்டை விடுற, இங்கே தான் விஷயங்கள் போகுது. அப்போ நீ என்ன பண்ணணும், இனிமேல் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது அடுத்த எக்ஸாமுக்கு முன்னாடி இந்த 5 மார்க் 10 மார்க் நல்லா பண்ணுற இல்லையா, அது அதே மாதிரி படி 1 மார்க் 2 மார்க்கு கொஞ்சம் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணு. அப்போ இந்த 1 மார்க் 2 மார்க்கில் நீ ஃபுல் மார்க் வாங்குவ, அப்போது சென்டம் பக்கத்தில் போகலாம். இதுதான் அவருடைய அப்ரோச். அவர் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணார். ஸோ நம்ம ஒரு இடத்துல ஃபெயில் ஆகிறோம், இங்கே ஃபெயிலுன்றது வந்து எக்ஸாம்லேயே ஃபெயில் ஆகிறதுன்னு அவசியம் கிடையாது. இப்போ 100க்கு 100 எடுக்கிற குழந்தை ஒரு 80 தான் எடுக்குதுன்னு வச்சுக்கலாம், 20 மார்க் குறையுது இல்லை, அந்த 20 மார்க் எங்கே குறையுதுன்னு பார்க்குறதும் அந்த ஃபெயிலியரை சரி பண்ணுற மாதிரி தானே. அப்படி பார்க்கறது உத்தமம். மூணாவது பாயிண்ட், ரீஃப்ரேம் நெகட்டிவ் செல்ஃப் டாக். நெகட்டிவ் செல்ஃப் டாக்னா என்ன, நம்மளை பற்றியே நம்ம நெகட்டிவாக பேசிக்கிறது நெகட்டிவ் செல்ஃப் டாக்னா. இதை நம்ம மாற்றணும். அதாவது என்னால் முடியாதுன்றதெல்லாம் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். என்னால் முடியும்னு சொல்றது பாசிட்டிவ் செல்ஃப் டாக். பொதுவாக சயின்டிஃபிக்காக என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நெகட்டிவ் தாட்டை நீங்கள் வெளியே எடுக்கணும்னா 11 பாசிட்டிவ் தாட்டை நீங்கள் உள்ளே கொடுக்கணும் அப்படின்றாங்க. இதுக்கு நீங்கள் சில டெக்னிக்கெல்லாம் ஃபாலோ பண்ணலாம். உங்கள் வீட்டிலேயே வந்து நான் வல்லவன், நான் நல்லவன் அப்படின்னு ஒரு 10 பாயிண்ட் எழுதி அங்கங்கே ஒட்டி வைங்க. நீங்கள் போகும்போது எல்லாம் படித்து பாருங்கள். இது வந்து பாசிட்டிவ் செல்ஃப் டாக் வளர்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே ராஜயோகத்தில் வந்து அதை நம்ம ஸ்வமான் அப்படின்னு சொல்கிறோம். நான் ஒரு அமைதியான ஆத்மா, நான் அன்பான ஆத்மா, நான் சக்திசாலி ஆத்மா, இப்படி நமக்குள்ளே சொல்லிக்கணும் ஒரு நாள் ஃபுல்லாக. அப்படி சொல்லும்போது ஆத்மாவுக்கு வந்து தன்னுடைய பழைய விட்டு போன சக்திகளெல்லாம் திரும்பி கொண்டு வர மாதிரி இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த பாயிண்ட், செலிப்ரேட் எஃபர்ட் நாட் ஜஸ்ட் அவுட்கம். பாருங்களேன், நம்ம வந்து ஒரு கோல் நோக்கி போயிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க, ஒரு லட்சியத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க. அது வந்து 1 வருஷத்துலயோ 2 வருஷத்துல நடக்கலாம். அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு பாதையை கடந்து போகணும், கரெக்டா? அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன விஷயத்துல கூட அதை வந்து வெற்றி கொண்டாடுறது பெட்டர். இப்போ பாருங்க, நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன். 12th ஸ்டாண்டர்ட் பையன் பப்ளிக்ல நல்ல மார்க் எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அவன் ஸ்கூல் கடந்து வர பாதை எப்படி வரும், ஃபர்ஸ்ட் ஒரு மந்த்லி எக்ஸாம் டெஸ்ட் வைப்பாங்க, அதுக்கப்புறம் குவார்டர்லின்னு வச்சிருப்பாங்க, அதுக்கப்புறம் ஹாஃப் இயர்லின்னு வச்சிருப்பாங்க, கரெக்டாக அப்படி தானே ஸ்கூல் வச்சிருப்பாங்க.
இப்போ மந்த்லி எக்ஸாமில் வந்து நல்லா பண்ணியிருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அது இவன் வந்து ஓகே, இது வரைக்கும் நான் ரெண்டு போர்ஷன் தான் எல்லாத்துலேயும் படித்தேன், ரெண்டு சாப்டர் தான் படித்தேன், இதில் வந்து நான் வந்து நல்ல மார்க் எடுத்திருக்கேன், ஓகே, இது அவனே பாராட்டிக்கணும், அவனே கொண்டாட ஆரம்பிக்கணும். உடனே அடுத்த குவார்டர்லி அது வந்து 1/4 ஆஃப் தி போர்ஷன் இல்லையே, 1/4 ஆஃப் த போர்ஷன் எக்ஸாம் வச்சதுல நல்லா பண்ணேன். ஸோ அந்தந்த மைல் ஸ்டோனில் நடக்கக்கூடிய வெற்றியை வந்து நம்ம கொண்டாட ஆரம்பிக்கணும். கடைசி எல்லை ஜெயிச்சாதான் நான் கொண்டாடுவேன் அப்படின்னு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அது நடக்கும், நடக்காம போகலாம், இனியும் தள்ளி போகலாம். அதுக்காக நீங்கள் வந்து ஒரு துக்கமான மைண்ட் ஃப்ரேம்லேயே போக வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் போடுற ஒரு எஃபர்ட்டுமே அது பக்கத்தில் போகிறதுக்கான எஃபர்ட் தான்றதுனால சின்ன சின்ன எஃபர்ட்டை கூட நீங்கள் பாராட்டலாம், நீங்கள் உங்களையே பாராட்டிக்கலாம். அடுத்த பாயிண்ட்டு, லேர்ன் ஃப்ரம் ஃபீட்பேக். அது மக்கள் கொடுக்கக்கூடிய விமர்சனம் இருக்குல்ல, அது வந்து கிரிட்டிக்ஸ்ன்னு சொல்கிறோம். அந்த கிரிட்டிக்ஸை வந்து அதுலேருந்து கற்றுக்க முடியுமான்னு பாருங்கள். இப்போ வந்து அதே மேடை பேச்சுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு மேடை பேச்சு பேசுறது ஃபஸ்ட்டு பயமாக இருந்தது. நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு முன்னாடி பேசுகிறீங்க, ஒரு 5 பேர்கிட்ட 10 பேர்கிட்ட பேசுகிறீங்க. அவங்களாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுன்றதுனால ஆக்சுவலாக அதை பேசுகிறக்கூடிய சப்ஜெக்ட் நீங்கள் தான் ரெடி பண்ணிட்டு வந்தீங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து அதில் ஸ்பெஷலிஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். நீ பேசுகிற சப்ஜெக்டில் இது இப்படி இப்படி இருந்தால் நல்லா இருந்திருக்கும், ஓகேவா, இதை நீங்கள் சேர்த்துருந்தா நல்லா இருந்திருக்கும், இதை நீ அவாய்ட் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும், இதெல்லாம் அவங்க சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அந்த கிரிட்டிசிசம் வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கணும். ஓகேல, இது இப்படி ட்ரை பண்ணி பார்க்கலாம்ல, இதை அப்படி பண்ணி பார்க்கலாம்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம யூடியூப்ல கூட பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் பேசும்போது சிரிச்சுக்கிட்டே பேசுங்க, சந்தோஷமாக பேசுங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதோட ஐடியா என்னென்னா, வீடியோ பார்க்குறவங்க வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு மனநிலையில் இருக்காங்க, ரொம்ப துக்கத்தில் இருக்காங்க. இப்போ நம்மளும் ரொம்ப காரசாரமாக ரொம்ப டஃப்பாக அப்படி பேசுகிறோம்னு வச்சுங்களேன், அவங்க வந்து ஒரு மாதிரி ஒத்து போக மாட்டாங்க. ஸோ நம்ம ரொம்ப சந்தோஷமா ஜாலியாக நல்ல நல்ல விஷயங்கள் பேசிட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்க. அதை கேட்கும்போது ஏதோ ஒரு சகோதரர் வந்து நமக்காக நல்ல விஷயம் சொல்கிறாருப்பா, நம்மளும் கேட்கலாம் அப்படின்னு. ஸோ நம்ம என்ன பண்ணோம், இந்த ஃபீட்பேக்கை எடுத்துக்கணும். ஓகேவா. அடுத்த பாயிண்ட், அடாப்ட் எட் மென்டாலிட்டி. எட்டுனா வைஇடி. ஓகே, இப்படின்னா என்ன, இப்போ எனக்கு வந்து கோடிங் வராது, கோடிங்னா ப்ரோக்ராம் பண்ணுறது, கம்ப்யூட்டர் வராது அப்படின்னு சொல்கிறேன், ஐ கேனாட் கோட் அப்படின்றாங்கன்னு வச்சுக்கலாம். அது ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட், எனக்கு வரல அப்படின்னு சொல்கிறது. இதுக்கு எப்படி சொல்லணும்னா, ஐ கேனாட் கோட் எட், அதாவது எனக்கு இப்போ கோடிங் வராது, ஆனால் ட்ரை பண்ணுறேன், நாளைக்கு பண்ணிவிடுவேன். ஸோ வராதவங்க இந்த மாதிரி சொல்கிறது பெட்டர். அதாவது ஐ கேனாட் கோட் எட், இப்போ எனக்கு இப்போத்துக்கு என்னால் கோடிங் வரல, ஆனால் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், இன்னைக்கு இல்லை நாளைக்கு நான் நல்லா ஒரு ப்ரோக்ராமர் ஆகிடுவேன். நீங்கள் அது வந்து எதுக்கான எக்ஸாம்பிளாக சொல்லலாம், நம்ம ப்ரோக்ராமிங்னு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன், நீங்கள் எதுக்கான எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஸோ முடியாதுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்கிறது இப்படி சொல்கிறது, இந்த எட்டுன்னு ஒன்று ஆட் பண்ணிக்கிறது. ஓகேவா. அடுத்தது, சரவுண்ட் யுவர் செல்ஃப் வித் growth மைண்டட் பீப்புள். இது ரொம்ப 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 முக்கியம். அதாவது உங்களை சுற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, நண்பர்கள் யாரெல்லாம் சொல்கிறீங்களோ இவங்க எல்லாம் நெகட்டிவாக சிந்திக்கிறவங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாளடைவில் நீங்களும் அந்த மாதிரி ஆயிடுவீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ரியலாகவே ஸ்டஃப் இருக்கிற ஆளுங்க கூட்ட சேரணும். இப்போ பாருங்க, இப்போ நான் ராஜயோகத்தில் யூடியூப் வீடியோ போட்டுட்ருக்கேன், நானும் சாதாரண மனுஷன் தான், ஓகே, எனக்கும் வந்து சுகம் துக்கம் இல்லை அதெல்லாம் வந்து போகுது. அப்போ எனக்கே வந்து ஒரு மாதிரி டவுன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நான் என்ன பண்ணுவேன், இதே சிஸ்டமில் இருக்க பல வருஷமாக நாலேஜில் இருக்கிற ரியலாக விஷயம் தெரிஞ்ச இல்லையா ஸ்டஃப் இருக்கிற ஆத்மாவோட நான் டச் வச்சுருக்கேன். உடனே என்ன பண்ணுவேன், அவங்களுக்கு ஒரு கால் அடிப்பேன், அவங்க ஃப்ரீயாக தான் கொஞ்சம் நேரம் பேசுவேன், இல்லைன்னா ஒரு வாய்ஸ் நோட் போடுவேன், இந்த மாதிரி என் மனநிலை ஓடிட்டு இருக்கு, நீங்கள் என்ன சொல்கிறீங்க. எனக்கு ஒரு சகோதரர், அவர் சகோதரர்னா ராஜயோக சகோதரர், அவர் வெளிநாட்டில் இருக்கார். அவருக்கு வந்து மனநிலை சோர்வடையும் போது உடனே எனக்கு ஃபோன் பண்ணுவார், கிட்டத்தட்ட 1 hour பேசுவோம். அது வந்து அவர் என்ன சொல்லுவாருன்னா, எனக்கு வந்து இது ரொம்ப பூஸ்ட் பண்ண மாதிரி இருக்குது, சார்ஜ் பண்ண மாதிரி இருக்குது அப்படின்னுவார். அவர் வந்து அதுக்கப்புறம் ஒரு வாரம் 10 நாள் அது தாங்கும், திருப்பி டவுன் ஆனால் எனக்கு ஃபோன் பண்ணுவார். முன்னாடி எப்படி இருந்தார்னா, பல வருஷங்களுக்கு முன்னாடி எப்படி இருந்தார்னா, அவர் மூட் அவுட் ஆகிட்டாருன்னு வச்சுக்கலாம், ஃபோனெல்லாம் சுவிச் ஆஃப் பண்ணுவார், இல்லாட்டி ஃபோன் எடுக்கவே மாட்டார், அப்படி இருப்பார். ஒரு வாரம் 10 நாள் ஒரு மாதிரி நெகட்டிவ் ஜோனில் போய் உட்காந்துப்பார். அதுக்கப்புறம் தானாக எழுந்து வந்து ஃபர்ஸ்ட் வாட்டி நம்ம கூப்பிடுவார். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, ஏன் இந்த மாதிரி ஒரு வாரம் 10 நாள் இந்த மாதிரி நெகட்டிவ் ஜோனுக்கு போகிறீங்க, அதை நீங்கள் குறைச்சிக்கோங்க. எப்போ தோணுதோ உடனே ஃபோன் அடிங்க, நம்ம பேசுவோம். நான் தான் பேச மாட்டேன்னு சொல்கிறது இல்லைல்ல.
எனக்கு வந்து இந்த டவுன் டைம் வந்து ரொம்ப கம்மி. அதாவது ஒரு மாதிரி துக்கம் மாதிரி ஒரு மனநிலை வந்து அது ரொம்ப நேரம்லாம் நிற்காது எனக்கு. மேக்ஸிமம் ஹாஃப் அன் ஹவர் 1 ஹவர் தான், அதுக்கு மேலே நிற்கவே நிற்காது. இதுக்கு காரணம் என்னென்னா, நிறைய ஆத்மாங்க நம்மளுக்கு கூப்பிடுவாங்க ஃபோனில், கூப்பிட்டுட்டு அண்ணா எனக்கு இந்த பிரச்சனைனா ஏன்னா இந்த பிரச்சனைனான்னு சொல்லுவாங்களா. அவங்க பிரச்சனைலாம் பார்க்கும்போது என் பிரச்சனையே கிடையாது. உடனே நான் எழுந்துப்பேன். இவங்களுக்கு நான் பாயிண்ட்ஸாக சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ராஜயோக பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லி இறைவன் இருக்கிறார் அப்படி இப்படி அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆத்மாவுக்கு சக்தி ஒருத்தவரை எனக்கு சக்தி வந்துடும், நான் திரும்பி எழுந்து வந்துடுவேன். அது எப்போ முடியும்னா நம்ம சர்க்கிள் நல்ல சர்க்கிளாக இருக்கணும். அது வந்து நீங்கள் நல்ல நல்ல கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, விஷயம் தெரிஞ்ச ஒரு நபரோட டச்சில் இருக்கிறது நல்லது. நம்மளாம் என்ன பண்ணோம், ராஜயோகத்தில் இறைவனு கூட இருக்கும், வாணி படிக்கிறோம், அதில் கண்டென்ட் வருது. ஓகே, இதெல்லாம் படிக்கிறதுனால நமக்கு என்ன வருது, அந்த லெவலில் நம்ம முன்னேறிட்டு இருக்கோம். அடுத்த பாயிண்ட்டு, ப்ராக்டிஸ் கிராட்டிடியூட் ஃபார் ப்ரோக்ரஸ். இதை பற்றி வீடியோலாம் கூட போட்டிருக்கோம் நம்ம. அதாவது டைரி எழுதுகிற பழக்கம் இருக்குது எல்லாருக்கும். அதில் வந்து ஒரு 2 பாயிண்ட் கிராட்டிடியூட் இருக்கிறதுக்கு. கிராட்டிடியூட்னா நன்றி உணர்வோடு இருக்கிறது. இன்னைக்கு ஃபுல்லாக நான் நன்றி உணர்வோடு இறைவன்கிட்ட இருந்திருக்கேன் அப்படின்னு. என்னைக்காவது நீங்கள் ரொம்ப துக்கமாக இருக்கீங்கன்னு வச்சுங்களேன், இந்த டைரி எடுங்க, பாருங்கள், அந்த கிராட்டிடியூடுக்கான பாயிண்ட்ஸ் எழுதி வச்சுருப்பேன், அதை மட்டும் படிங்க. இந்த மாதமே இவ்வளோ நல்ல விஷயங்கள் நமக்கு நடந்திருக்கு, அது நினைக்கும் போது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். புரியுதுங்களா? ஸோ இந்த ப்ராக்டிஸ் எடுத்துங்க. நம்ம நிறைய மிஸ் பண்ணுறது என்னென்னா, நமக்கு நன்றி உணர்வோடு இருந்துக்கிற விஷயத்துக்கு வந்து இறைவனுக்கு நன்றியே சொல்கிறது கிடையாது. வெறும் குறைகளை மட்டுமே சொல்லுவோம். எனக்கு அது சரியில்லை, எனக்கு இது சரியில்லை, எனக்கு இது சரியில்லை, அது சரியில்லை, இப்படி சொல்லிட்டு இருப்போமே தவிர, எனக்கு இதெல்லாம் சரியா இருந்ததுன்னு சொல்லி ஒரு நன்றி சொல்லணுமா இல்லையா இறைவன்கிட்ட? அதை நம்ம சொல்றது. ஸோ க்ரோத் மைண்ட் செட் இருக்கவங்க இந்த நன்றி உணர்வோட இருப்பார்கள். அடுத்த பாயிண்ட், ஃபோக்கஸ் ஆன் தி ப்ராசஸ், நாட் ஆன் தி கோல். இது ஏற்கனவே நம்ம கிட்டத்தட்ட வேற அதே ஐடியாவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஓகே, நம்ம ஒரு லட்சியத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம்னு வச்சுக்கலாம், திடீர்னு என்ன ஆகிடும் தெரியுமா, மிஸ்லீட் ஆகிடும், வேற ரூட்ல போகும், சம்மந்தமே இல்லாமல். அடிக்கடி செக் பண்ண வேண்டியது, நான் அந்த ப்ராசஸில் தான் இருக்கேனா, கரெக்டாக தான் இருக்கேனா. அது ராஜயோகத்தில் எக்ஸாம்பிள் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், நைட்டு படுக்க போகிறீங்க, ஒரு செக் பாயிண்ட் என்ன தெரியுமா, இன்னைக்கு அமிர்த வேலை பண்ணனா, வாணி படிச்சனா, ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணனா, சேவ் பண்ணனா, இந்த 4க்கும் டிக்குன்னு வச்சுக்கோங்களேன், பா சந்தோஷம். இதே மாதிரி இனி ஒரு நாள் பண்ணணும் அப்படின்னு இறைவனை கனெக்ட் பண்ணிக்க, அவ்வளோதான் போதும். ஒருவேளை இதில் ஏதோ ஒன்று பண்ணலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், செக் பண்ணிட்டீங்களே, அதனால் அடுத்த நாள் சரி பண்ணிடுவீங்க. நீங்கள் சீக்கிரம் உள்ள வந்துடுவீங்க சிஸ்டம்குள்ள. இது ரொம்ப 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 முக்கியம். பாருங்களேன், நான் வந்து இறைவன்கிட்ட, நீங்கள் பிள்ளையார்கிட்ட ஒரு கதை இருக்குது, பிள்ளையார் சனீஸ்வரனுக்கு. சனீஸ்வரன் என்ன சொல்கிறாருன்னா பிள்ளையார்கிட்ட, உங்களுக்கு வந்து 7.5 ஸ்டார்ட் ஆக போகுது, நீங்கள் வந்து இறைவனோட குழந்தைன்றதால உங்கள்கிட்ட ஒரு சொல்லிட்டு உங்ககிட்ட வரலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னாரு. இப்போ பிள்ளையார் ரொம்ப சந்தோஷமாக சொல்லுவார், ரைட்டு சொல்லிட்டீங்களே, நீங்கள் நாளைக்கு வாங்க அப்படின்வார். திருப்பியும் அடுத்த நாள் சனீஸ்வரம் போகும்போது சொல்லுவார், நான் உங்ககிட்ட நேற்று என்ன சொன்னேன், நாளைக்கு வாங்க தானே சொன்னேன் அப்படின்னு. அதாவது இவர் போயிட்டு திருப்பி நாளைக்கு வருவார். அவரும் போது நான் தான் சொன்னல, இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வாங்க தானே சொன்னேன் அப்படின்னு. சனி வந்து இவரை பிடிக்கக்கூடாது, யுக்தியாக சொல்ல. நம்மளும் என்ன பண்ணோம்னா, இறைவன்கிட்ட அன்றைக்கி நைட்டு படுக்க போகும்போது இந்த 4 விஷயம் இன்றைக்கி பண்ணிட்டேன்ப்பா, இதே மாதிரி நான் ஒரு நாள் பண்ணால் போதும்னு சொல்லுவேன். நான் இதுதான் டெய்லி சொல்கிறேன், இன்றைக்கி நான் 15 வருஷமாக இருக்கேன் சிஸ்டமில். இது ஒரு யுக்தி, சரியா? அடுத்த பாயிண்ட் பார்க்கலாமா, ஸ்டே பெர்சிஸ்டன்ட் அண்ட் பேஷண்ட். பாருங்களேன், ஒரு லட்சியத்தை அடையிறதுக்கு நீண்ட நாள் நீங்கள் போராட வேண்டியிருக்கும். எல்லாம் ஒரு நாள் 2 நாள் நடக்காது. இப்போ நீங்கள் ஒரு டாக்டர் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன், எல்கேஜி யூகேஜி படிக்கணும், 12 வருஷம் ஸ்கூலில் படிக்கணும், அதுக்கப்புறம் எம்பிபிஎஸ் படிக்கணும், அதுக்கு ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு கோர்ஸ் படிக்கணும். இதெல்லாம் படிச்சுட்டு வந்தால் தான் நீங்கள் ஒரு நாள் டாக்டரே ஆக முடியும். நீங்கள் 5th ஸ்டாண்டர்ட்லேயே நான் டாக்டர் ஆகலன்னு ஃபீல் பண்ண முடியுமா என்ன? அதே மாதிரி தான் வாழ்க்கையில் எல்லாமே. ஒரு இன்ஜினியர் ஆனாலும், வக்கீல் ஆகணும்னு நினச்சாலோ, இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து பெர்சிஸ்டண்டாக இருக்கணும், இதை ஒர்க் பண்ணணும். அப்போ நான் 15 வருஷமாக ராஜயோகத்தில் இருக்கேன்னா, அந்த 15 வருஷமாக நம்ம முயற்சி பண்ண, 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம், தாதி ஜானிகள்லாம் 80 வருஷம் இருந்திருக்காங்க இல்லையா ராஜயோகியா. ஸோ இதெல்லாம் பண்ணாதான் நம்ம என்ன பண்ண முடியும், இந்த சொன்ன 10 பாயிண்ட் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து வளர்ச்சி மனப்பான்மை இன்க்ரீஸ் ஆகும், க்ரோத் மைண்ட் செட் வரும், சரியா? ஸோ எப்போல்லாம் நீங்கள் கன்ஃபியூஸ்டாக இருக்கீங்களோ இந்த வீடியோ திரும்ப ஒரு அடி போட்டு பாருங்கள், கேளுங்க. யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் யாராவது ஒருத்தர் ஃபிக்ஸ்டு மைண்ட் செட்லேயே இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஃபார்வர்ட் பண்ணுங்கள்.
அவங்க இதை 10 பாயிண்ட் பார்க்குறாங்களா, ஏதோ ஒரு 4 பாயிண்ட் 5 பாயிண்ட் இது பண்ணாங்கன்னு வச்சுக்கலாம், ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னு வச்சுக்கலாம், அவங்களுக்குள்ளேயும் நல்ல நல்ல மாற்றங்கள் வரும். ஓகே, இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.